கர்த்தர் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஆரம்பத்திலேயே மனிதனை படைத்தது அவருக்கென்று மனிதனை உண்டாக்குகிறார், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க. 2 வாரத்துக்கு முன்பதாக இந்த வார்த்தை அதிகமாய் பேசப்பட்டது. ஒரு சாட்டர்டே நைட்ல கூட தியானித்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய ட்ரீம், அவருடைய ட்ரீம். ஆனா மனிதன் பிசாசன் என்ன பண்ண தெரியுமா? பாவத்தை உள்ள விதைச்சிட்டான். இப்ப அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆதாமுக்கு அடுத்து ஒரு சந்ததி பிறக்க அதில் ஆண்டவர் செப்பரேட் பண்றார். பாவம் செய்கிற காயினை விட்டு ஆபேலை செப்பரேட் பண்றார். அப்ப கேட்கலாம், ஆபேல் இந்த பூமியில நீடித்து வாழவில்லை. உண்மைதான். ஆனால் ஆபேலுக்கு ஒரு மறுபக்கம் உண்டு, காயினுக்கு மறுபக்கம் கிடையாது. ஆபேலுக்கு என்ன மறுபக்கம்? அவன் மரித்தும் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறான். பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளை அனுபவித்தார்களா என்று கேட்டால் இல்லை என்று வரலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை தோல்வியில் முடியாது. அவர்கள் நித்தியத்திலே அவரோடு கூட